மலேரியா ஒழிப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கும் பாராட்டு. இரண்டாயிரத்தி 47க்குள் இந்தியா முன்னேறிய நாடாக உருவாக வேண்டிய தேவை உள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தூத்துக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்ட மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் விசாரணையை தொடங்குகிறது தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு. விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பைடெக்ஸ் முயற்சி இன்று இரவு விண்ணில் ஏவப்படுகிறது. PSLV-C-60 ராக்கெட். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் காலமானார். உலக தலைவர்கள் இரங்கல். உலக ஆண்கள் மற்றும் மகளிர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அமெரிக்காவின் நியூயார்க்கில் இன்று தொடங்குகிறது. மெல்பர்ன் 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இந்தியா வெற்றி பெற 340 ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது ஆஸ்திரேலிய அணி. விரிவான செய்திகள். இந்தியா $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறும் வகையில் நமது படைப்பாற்றலும் பொருளாதாரமும் புதிய ஆற்றலை உருவாக்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் 117வது அத்தியாயத்தில் நாட்டு மக்களிடையே கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் படைப்பு திறனை உலகின் முன்பாக வைக்க ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்தியா $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறும் வகையில் நமது படைப்பாற்றலும் பொருளாதாரமும் புதிய ஆற்றலை உருவாக்கி வருகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 117வது அத்தியாயம் ஒலிபரப்பானது. இதில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தாம் ஒரு சந்தோஷமான செய்தியை நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார். நாட்டின் படைப்பு திறனை உலகின் முன்பாக வைக்க ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் வந்து கொண்டிருப்பதாகவும் அடுத்த ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக உலக ஒலி கேளிக்கை உச்சி மாநாடு நடைபெற இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் நடைபெறும் வேவ்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த உச்சி மாநாட்டில் தாவோஸ் நகரில் பங்கேற்பதைப் போலவே உலகின் பொருளாதார ஜாம்பவான்கள் இந்தியாவில் நடைபெறும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். இந்த மாநாட்டிற்காக இந்தியாவின் இளம் படைப்பாளிகள் முழு உற்சாகத்தோடு பணியாற்றி வருவதாகவும் $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா முன்னேறும் வகையில் நமது படைப்பாற்றலும் பொருளாதாரமும் புதிய ஆற்றலை கொண்டு வந்து சேர்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பாரத நாட்டின் படைப்பு திறனை உலகின் முன்பாக வைக்க ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு நமது தேசத்தில் முதன்முறையாக உலக ஒலி கேளிக்கை உச்சி மாநாடு, அதாவது வேவ்ஸ் உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. நீங்கள் அனைவரும் தாவோஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கே உலகின் பொருளாதார உலகின் ஜாம்பவான்கள் ஒன்று கூடுவார்கள். இதைப் போலவே வேவ்ஸ் உச்சி மாநாட்டிலே உலகெங்கிலும் இருந்தும் ஊடகங்களும் திரைத்துறையின் ஜாம்பவான்களும் படைப்புலகத்தினரும் பாரத நாட்டிற்கு வருவார்கள். இந்த உச்சி மாநாடு பாரத நாடு உலகம் தழுவிய உள்ளடக்க உருவாக்க மையமாக ஆகும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த அடியெடுப்பாகும்.
இந்த உச்சி மாநாட்டின் தயாரிப்பு முஸ்தீபுகளிலே நமது தேசத்தின் இளம் படைப்பாளிகள் மிக உற்சாகத்தோடு இணைந்து பணியாற்றி வருகிறார்கள் என்று என்னிடம் கூறப்பட்டிருக்கிறது. நாம் $5 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற திசையை நோக்கி முன்னேறும் வேளையில் நமது படைப்பாற்றல் பொருளாதாரமும் ஒரு புதிய ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கிறது. நான் பாரத நாட்டின் மொத்த கேளிக்கை மற்றும் படைப்பாற்றல் துறையிடமும் என்ன வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றால், நீங்கள் இளம் படைப்பாளியோ, புகழ்மிக்க கலைஞரோ, பாலிவுட்டோடு இணைந்தவரோ அல்லது பிராந்திய திரைத்துறையைச் சேர்ந்தவரோ, தொலைக்காட்சி துறையின் தொழில் வல்லுநரோ அல்லது அனிமேஷன் வல்லுநரோ, கேமிங்கோடு தொடர்புடையவரோ, கேளிக்கை தொழில்நுட்பத் துறையில் கண்டுபிடிப்பாளரோ, நீங்கள் அனைவரும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கு பெறுங்கள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் தம்முடன் இணைந்து பங்கேற்று வருபவர்கள் தொலைக்காட்சி மூலம் சில ஓவியங்களை காண முடியும் என்று குறிப்பிட்ட பிரதமர், 13 வயதான மாற்றுத்திறனாளி பெண் குழந்தை தனது வாயாலேயே தாஜ்மஹாலை அற்புத ஓவியமாக வரைந்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இவற்றில் தாஜ்மஹலின் ஒரு அற்புதமான ஓவியமும் அடங்கும். இதை 13 வயதே ஆன ஒரு குட்டி பெண் வரைந்திருக்கிறாள். இந்த மாற்றுத்திறனாளி குழந்தை தனது வாயால் இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறாள் என்பதறிந்தால் நீங்கள் திகைத்து போவீர்கள். மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த ஓவியங்களை வரைந்தவர்கள் பாரத நாட்டினர் அல்ல, எகிப்து தேசத்தைச் சேர்ந்த மாணவர்கள். சில வாரங்கள் முன்பு எகிப்து நாட்டில் சுமார் 23,000 மாணவர்கள் ஒரு ஓவிய போட்டியில் பங்கெடுத்தார்கள். அங்கே அவர்கள் பாரத நாட்டின் கலாச்சாரம் மற்றும் இந்த இரு நாடுகளின் சரித்திர பூர்வமான தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையிலான ஓவியங்களை வரைந்திருந்தார்கள். நான் இந்த போட்டியில் பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து இளைஞர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர்களின் படைப்பாற்றலை எத்தனை பாராட்டினாலும் தகும். உலகின் மிக தொன்மையான தமிழ் மொழியை கற்கும் ஆர்வம் உலகெங்கிலும் வாழும் மக்களிடையே தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் 117வது அத்தியாயத்தில் நாட்டு மக்களிடையே கலந்துரையாடிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உலகில் மிக தொன்மையான மொழியான தமிழ் மொழி இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் விஷயமாகும் என்றும், உலகம் முழுவதும் தமிழ் மொழியை கற்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். நமது கலாச்சார மரபின் கதைகளும் எடுத்துக்காட்டுகளும் நமது உள்ளங்களை பெருமிதத்தால் நிரப்பிவிடுகின்றன என்றும், நமது கலை, ஆயுர்வேதம், மொழி, இசை என அனைத்தும் பாரதத்திடம் கொட்டி கிடக்கின்றன என்றும், இதுவே இந்தியாவின் பால் உலகை மயக்குகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக தொன்மையான மொழி தமிழ் மொழி. இந்தியர்கள் அனைவருக்கும் இது பெருமை சேர்க்கும் விஷயமாகும். உலகெங்கிலும் இருக்கும் நாடுகளில் இதை கற்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த சம்பவங்கள் வெறும் வெற்றி கதைகள் அல்ல, இவை நமது கலாச்சார மரபின் காதைகளும் கூட. இந்த எடுத்துக்காட்டுகள் நம் உள்ளங்களை பெருமிதத்தால் நிரப்பி விடுகின்றன. கலை முதல் ஆயுர்வேதம், மொழி, இசை என அனைத்தும் பாரதத்திடம் கொட்டி கிடக்கிறது. இதுவே உலகை மயக்குகிறது. விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பைடெக்ஸ் முயற்சியான PSLV-C-60 ராக்கெட் இன்று இரவு 9:58 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் நேற்று இரவு 8:58 மணிக்கு தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ SDX-01 மற்றும் SDX-02 என்று பெயரிடப்பட்டுள்ள 2 செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட்டில் விண்ணிற்கு அனுப்புகிறது. தலா 220 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்கள் வெவ்வேறு புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளன. இதுகுறித்து நேர்காணல் ஒன்றில் பேசிய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங், இஸ்ரோ இந்த ஆண்டின் கடைசி விண்கல ஏவுதலை வரலாற்று சாதனையாக மாற்ற முயற்சித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த சோதனை முயற்சியில் வெற்றி பெற்றால் இந்த சாதனையை நிகழ்த்திய வெகு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறும் எனவும் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். (2047க்குள் இந்தியா முன்னேறிய நாடாக உருவாக வேண்டிய தேவை உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.
மத்திய பிரதேச மாநிலம் மோவில் உள்ள ராணுவ போர்க்கல்லூரி, ராணுவ தொலைத்தொடர்பு மற்றும் பொறியியல் கல்லூரியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து ராணுவ வீரர்களுக்கிடையே உரையாற்றிய அவர் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கான முயற்சியில் ஆயுதப்படைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ராணுவ வீரர்களின் தைரியம், அர்ப்பணிப்பு மற்றும் கடமை உணர்வு அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்தார். ராணுவ வீரர்களின் போர்த்திறனை மேம்படுத்துவதில் ராணுவ பயிற்சி நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிவித்தார். முன்னதாக மோவில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் நினைவிடத்தில் உள்ள அவரது சிலைக்கு ராஜ்நாத் சிங் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பீகாரில் அரசு தேர்வுக்கான வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மறுதேர்வு நடத்த கோரி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் குரூப் 1 தேர்வுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் தேர்வுக்கான வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாக தகவல் வெளியானது. இதையடுத்து மறுதேர்வு நடத்த கோரி பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்கள் குவிந்ததால் போராட்டம் வெடித்தது. இதையடுத்து அமைதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்கள் மீது காவல்துறையினர் தண்ணீர் பீச்சி அடித்தும் தடியடி நடத்தினர். இதனால் அப்பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று கத்தார் பயணம் உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை இந்த தொகுப்பில் காணலாம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கத்தார் புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின் போது கத்தார் பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மானை சந்தித்து பேசுகிறார். கத்தார் பயணம் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை மேம்படுத்துவதற்கான ஒரு முன்னெடுப்பாக அமையும் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த கூட்டத்தில் 2025-26ஆம் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் தொழில்துறை மற்றும் வர்த்தக துறையினரின் எதிர்பார்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முக்கிய வழித்தடங்களில் இயங்கும் ரயில்களில் கவச் 4.0 அமைப்பை நிறுவ உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயில்வே அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டறிக்கையில் ரயில்வேயில் பாதுகாப்பை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே கவச் அமைப்பு பொருத்தப்பட்டுள்ள ரயில்களில் கவச் 4.0 அமைப்பு நிறுவப்பட உள்ளது. இதற்காக வடக்கு முன்னணி ரயில்வே சார்பில் மால்டா டவுன் முதல் திரிபுகர் வரையிலான 1966 ரயில் கிலோமீட்டர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. மும்பையில் உள்ள கடற்படை பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவி காமியா கார்த்திகேயன் உலகின் 7 கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களை ஏறி சாதனை படைத்துள்ளார். கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி மாலை 5:20 மணிக்கு தனது தந்தை கார்த்திகேயனுடன் அண்டார்டிகாவில் உள்ள மவுண்ட் வின்சென்ட் சிகரத்தில் ஏறி இந்த சாதனையை படைத்தார். 7 கண்டங்களிலும் உள்ள உயரமான சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த இளம் வயது மாணவி என்ற பெருமையை பெற்றுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு இன்று விசாரணையை தொடங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து விசாரிக்க 2 கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை கடந்த சனிக்கிழமை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்தது. இதில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் மம்தா குமாரியும் மகாராஷ்டிர முன்னாள் டிஜிபியான பிரவீன் தீட்சித்தும் இடம்பெற்றுள்ளனர். நேற்று சென்னை வந்த இருவரும் இன்று தங்கள் விசாரணையை தொடங்க உள்ளனர். இதனிடையே இச்சம்பவம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்னேகா பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால், சேலம் நகர துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவும் இன்று தனது விசாரணை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அதற்கு முன் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இதுவரை வழக்கு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் சிறப்பு குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. அனுமன் ஜெயந்தியான இன்று நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடை மாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் கொண்ட நன்னாளில் ஆஞ்சநேயர் அவதரித்ததாக கூறப்படுகிறது. இன்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக அதிகாலையில் 4 மணிக்கு கோவிலின் நடை திறக்கப்பட்டு காலை 5 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகள் கொண்ட மாலைகள் சார்த்தப்பட்டன. சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆஞ்சநேயர் வடைப்பிரியர் என்பதால் வடைமாலை சார்த்தி அவரை வணங்குகின்றனர். தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு இன்று காலை 11 மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற உள்ளது. தூத்துக்குடியில் மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தூத்துக்குடிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் முத்தையாபுரம் ரவுண்டானா பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டைடல் பூங்காவை அவர் திறந்து வைத்தார். இந்த பூங்காவானது 63,000 சதுர அடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் 4 தளங்களுடன் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உடன்குடி அனல்மின் நிலைய பணிகள், சர்வதேச அரைக்கலன் பூங்கா, தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், வெள்ள தடுப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்று வரும் தகைசால் பள்ளி 5 நாள் குளிர்கால உண்டு உறைவிட பயிற்சி முகாமில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் இத்தகைய வகுப்புகள் மாணவ மாணவிகளுக்கு சிந்தனை தெளிவு ஏற்படுவதோடு தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வதற்கும் வாய்ப்பையும் அளிப்பதாக கூறினார். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 28 தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காரணமாக கன்னியாகுமரியில் நடைபெறவிருந்த திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நிகழ்ச்சியின் 3ஆம் நாள் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா இன்று மாலை தொடங்க உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த ஆண்டு மிகப்பெரிய இயற்கை பேரிடரை தமிழகம் சந்தித்திருப்பதாகவும் இதற்காக சொந்த நிதியிலிருந்து 2028 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் உட்கோட்ட காவல்துறை சார்பில் கலவர தடுப்பு ஒத்திகை மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் அம்மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றும் காவலர்கள் பங்கேற்றனர். இந்த முகாமில் கலவரம் ஏற்படும் சமயங்களில் போலீசார் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் காவல் நிலையங்களில் உள்ள துப்பாக்கி வகைகள், தோட்டாக்கள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த ஒத்திகையின் போது கலவரத்தை ஒடுக்கும் வகையில் தடியடி நடத்துவது பற்றியும் தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அமைந்துள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற கும்மியாட்ட நிகழ்ச்சி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக பவளக்கொடி கும்மியாட்ட குழுவினரின் 159வது அரங்கேற்ற விழா நடைபெற்றது. இதில் தாராபுரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறுவர், சிறுமியர், பெண்கள், ஆண்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கும்மி நடனத்தில் ஈடுபட்டனர். இதனை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான எரிபந்து போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய அணியும் ஆண்கள் பிரிவில் இலங்கை அணியும் வெற்றி பெற்றன.
அங்குள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் மகளிர் பிரிவில் இந்திய அணி 24-21 என்ற நேர் செட்களில் இலங்கையை வீழ்த்தியது. அதே நேரத்தில் ஆண்கள் பிரிவில் 25-24 என்ற கணக்கில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. பரிசளிப்பு விழாவில் பாஜக மாநில துணைத் தலைவர் KS நரேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். சமூக பிரச்சினைகளுக்கு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தீர்வு காணும் வகையில் அரசு தகைசால் பள்ளிகளிலிருந்து இளம் விஞ்ஞானிகள் உருவாகி வருகின்றனர். இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம். 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக மடை மாற்றும் போது அதன் தாக்கம் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட நொடி பொழுதில் தீர்வு கண்டுவிடும் திறன் நமது இளைஞர்களுக்கு அதிக அளவில் உள்ளது. இந்த திறமையை மெருகேற்றிடும் வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள 28 அரசு தகைசால் பள்ளிகளைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கான இளம் விஞ்ஞானிகள் பயிற்சி முகாம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளில் 140 மாணவர்களுக்கு செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலம் சமூகத்தில் நடைமுறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பத்தின் மூலம் எந்த வகையில் தீர்வு காண்பது என்பது குறித்து மாணவர்கள் பல்வேறு திட்டங்களை உருவாக்கியுள்ளதாக கூறுகிறார் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மாவட்ட உதவி திட்ட அலுவலர் மாரியப்பன். தனித்தனியாகவும் கண்டிப்பா ஓட்டு போடணும், அது யாருடைய உதவியும் இல்லாம அவங்க போடணும் அப்படிங்கறத பத்தியான ஒரு ப்ராஜெக்ட் இங்க பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி கண்ணு தெரியாதவங்க இருள்ல போகும் பொழுது அந்த டிம் லைட் அவங்க கண்ணில் படத்துல இருந்து எப்படி அவங்க தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தியும் ஒரு விஷயங்கள்லாம் இங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 28 ப்ராஜெக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இது அரசு பள்ளிகளுக்கு உண்மையாவே இது மற்ற குழந்தைகளுக்கு ஒரு பணம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனைத்துமே இலவசமாக இங்கு கிடைக்குது. நாள்தோறும் பள்ளிக்கு சென்று பாடங்களை பயின்று அதிக மதிப்பெண்களை வாங்கும் முதல் வரிசை மாணவர்கள் தொடங்கி மதிப்பெண்களை பெறுவதில் சராசரியாக இருந்தாலும் படைப்புகளை உருவாக்குவதில் ஆர்வமுள்ள கடைசி வரிசை மாணவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள அடல் ஆய்வகத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களின் திறமையை மேலும் மெருகேற்றிடும் வகையில் செயற்கை நுண்ணறிவு, எலக்ட்ரானிக்ஸ் பயன்பாடு குறித்து இந்த பயிற்சி முகாமில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நேரடியாக செயல்முறை பயிற்சி அளித்ததால் தங்களின் எதிர்கால திட்டங்கள் மேம்பட்டுள்ளதாக மாணவியர் தெரிவித்தனர். கேம்ப்ல எப்படி ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் பண்றது, அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்கறது நல்லா சொல்லி தராங்க. ஸோ அதனால இப்போ நான் எங்கே வெளியில் போனாலும் நான் அதுலேருந்து ப்ராப்ளம்ஸை மட்டும் என்னோட ஃபேஸ் பார்க்குது. ஸோ நான் ப்ராப்ளம்ஸை பார்க்குறேன், அதுக்கான சொல்யூஷனை தேடுறேன். ஸோ இப்போ என்னோட மைண்டு டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களுக்கு நல்லா கைட் பண்ணாங்க, சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்தாங்க. ப்ராப்ளம்ஸ்லேருந்து எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அது இன்னும் எவ்வளோ நல்லா டெவலப் பண்ணி ரியாலிட்டியில் அப்ளை பண்ணுறது, இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். சர்வதேச பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளும் அரசின் தகைசால் பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்க செய்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சி முகாம் இளம் விஞ்ஞானிகளை அதிக எண்ணிக்கையில் உருவாக்கிடும் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் காலமானார். அவருக்கு வயது 100. ஜார்ஜியாவில் உள்ள இல்லத்தில் அவர் காலமானதாக கார்ட்டர் மையம் தெரிவித்துள்ளது. ஜனநாயக கட்சி சார்பாக 39வது அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ஜிம்மி கார்ட்டர் 1977 முதல் 1981ஆம் ஆண்டு வரை பொருளாதார நெருக்கடி இருந்தபோதும் சிறப்பாக பணியாற்றினார். அமெரிக்க அதிபர்களில் அதிக வயது வரை வாழ்ந்தவர் என்ற பெருமைக்குரிய ஜிம்மி கார்ட்டர் கடந்த அக்டோபர் மாதம் தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடினார். கேம்ப் டேவிட் உடன்படிக்கையின்படி இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே நடைபெற்ற போரை முடிவுக்கு கொண்டு வந்தது ஜிம்மி கார்ட்டரின் பங்கு முக்கியமானதாகும். கடந்த 2002ஆம் ஆண்டு மனிதாபிமான பணிகளுக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் திறன் படைத்த உலகின் அதிவேக புல்லட் ரயிலை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. CR-450 பிராட்டைப் என்ற புதிய ரயில் அதன் சோதனை ஓட்டத்தில் மணிக்கு 450 வேகத்தில் இயக்கப்பட்டதாக அந்நாட்டு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் பயணிகளின் பயண நேரம் பெருமளவுக்கு குறையும் எனவும் ரயில் இணைப்பு மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான பரிசோதனைகளுக்கு பிறகு விரைவில் இந்த ரயில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என சீன அரசு தெரிவித்துள்ளது.
அந்நாட்டில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள அதிவேக ரயில் மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் விமான விபத்தில் 179 பேர் உயிரிழந்தனர். பாங்காக்கிலிருந்து தென்கொரியாவின் யோஹாப் நகரை நோக்கி 181 பயணிகளுடன் வந்த போயிங் விமானம் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் இதுவரை 179 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விபத்து குறித்து போயிங் நிறுவனம் மற்றும் சம்பந்தப்பட்ட ஜேஜூ நிறுவனம் இரங்கல் தெரிவித்துள்ளது. இந்த கோர விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜனவரி 4ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தென்கொரிய அரசு அறிவித்துள்ளது. மெல்பர்னில் நடைபெற்று வரும் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 4வது டெஸ்ட் போட்டி கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. நேற்றைய 4வது நாள் ஆட்டத்தில் 2வது இன்னிங்ஸை ஆடிய ஆஸ்திரேலியா 234 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்தியாவுக்கு 340 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆட்டத்தின் கடைசி நாளான இன்று தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஆஸ்திரேலிய வீரர்களின் அதிரடி பந்துவீச்சு காரணமாக அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. கேப்டன் ரோஹித் சர்மா 9 ரன்னிலும் KL ராகுல் ரன் எதுவும் எடுக்காமலும் விராட் கோலி 5 ரன்னிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். சற்று முன் வரை இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன்களை எடுத்துள்ளது. தற்போதைய சூழலில் போட்டியை டிரா செய்ய இந்தியா போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் போட்டியில் வெற்றி பெற ஆஸ்திரேலியா முயற்சிப்பதால் ஆட்டம் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. உலக ஆண்கள் மற்றும் மகளிர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அமெரிக்காவின் நியூயார்க்கில் இன்று தொடங்குகிறது. உலகின் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கார்ல்சன் மீண்டும் இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளார். 2013 முதல் 2023 வரை உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வைத்திருந்த கார்ல்சன் கடந்த வெள்ளிக்கிழமை போட்டியிலிருந்து விலகினார். ஜீன்ஸ் அணிந்து வந்திருந்த அவர் போட்டியின் ஆடை விதிமுறைகளை மீறியதாக கூறியதை அடுத்து போட்டியிலிருந்து வெளியேறினார். பிளிட்ஸ் ஓபன் பிரிவில் 13 சுற்றுகள் மற்றும் பெண்கள் பிரிவில் 11 சுற்றுகளுடன் தொடங்கும். ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் முதல் 8 வீரர்கள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவார்கள். இந்தியாவை பொறுத்தவரை கிராண்ட் மாஸ்டர்களான அர்ஜுன் எரிகைசி மற்றும் பிரக்ஞானந்தா ஆகியோர் ஓபன் பிரிவில் போட்டியிடுவார்கள். அதே நேரத்தில் தனது 2வது உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் வெற்றியை பெற்ற ஹம்பி கொனோரு பெண்கள் பிரிவில் பங்கேற்பார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.